அன்பான தேவ ஜனமே, நான் தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் உபவாசம் இருந்து, தேவனே, இந்த வருகின்ற வருடத்தில் என்ன காரியங்களை நீர் வெளிப்படுத்தி சித்தமாக இருக்கிறீர், உம்முடைய ஜனங்களுக்கு நான் என்ன தீர்க்க தரிசனமாக சொல்லுவேன் என்று நான் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து காத்திருந்த பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார், அநேக வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். தேசங்களை குறித்துதான தீர்க்க தரிசனத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்று தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பான தேவ ஜனமே, நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு அசைவை உண்டு பண்ணுவாராக. அன்பான தேவ ஜனமே, இந்த 2025 ஆங்காங்கே அநேக கொள்ளை நோய்கள் வரும், அநேக இடத்துல ஜனங்கள் மரிப்பார்கள். புதிய வைரஸ் கிருமிகள் ஆங்காங்கே அநேக இடத்துல பரவி வருகிறதை தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் தேவனோட பிள்ளைகளுக்கோ ஒன்றும் சேதப்படுத்தாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆங்காங்கே பஞ்சங்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், அநேக இடத்துல இயற்கை சீற்றங்களை நாம் பார்க்க முடியும். அநேக இடத்துல இந்த கடலோர பகுதிகளில் இன்னும் வருகின்ற நாட்களிலே சுனாமி வருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சில இடத்துல மழை பெய்யாமல் அப்படி நிற்க போகிறது. சில இடத்துல பனி பிரதேசங்களில் பனி உருகி வருகின்ற காரணத்தின் நிமித்தமாய், அந்த வெப்பம் தாங்க முடியாத காரணத்தின் நிமித்தமாய் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள். தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் யுத்தங்கள் நடைபெற போகிறது. அந்தி கிறிஸ்து ஆட்சி வரப்போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அணுகாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே, நிச்சயமாகவே மாற்றுவார். நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அமெரிக்காவை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? சீனாவை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ரஷ்யாவை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எருசலேமை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இப்படியே சொல்லி சொல்லி இதுதான்ப்பா தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை முட்டாளாக்கி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பகுத்து போதிக்கிற ஒரு போதனை, இது அநேக சபைகளில இல்லை அப்படின்றது தான் ஒரு மன வேதனையான ஒரு காரியம். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பனா தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு அழைப்பே இல்லை, தீர்க்க தரிசனன்ற வரமே இல்லை அப்படின்றது போல நீங்க சொல்றீங்களேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். முதலாவது நம்ம ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் நியாயப்பிரமாணத்தை என் தேவனாகிய கர்த்தர் அவர் முடித்தார். கிருபையின் பிரமாணம் தொடங்கிற்று. அப்போ முன்னாடி பலிகளை செலுத்தி ஆலயத்திற்குள்ள போனாங்க. இங்க புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலி ஆகிட்டாரு. இதனால நம்ம ஆட்டு கடாக்களை வெட்டி ரத்தத்தை செலுத்தி நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் கிருபாசனத்து அன்னைக்கு வருகிறோம். அங்க ஆலயம் கட்டப்பட்டது, இங்க நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேத வார்த்தை கூறுகிறது. இப்போ நீங்க பார்க்கிற சர்ச், நீங்க பார்க்கிற மெகா சர்ச் எல்லாமே ஜஸ்ட் அ பில்டிங், ஒரு கட்டிடம் தான், ஒரு கட்டிடம் தானே தவிர அது பெரிய ட்ரெடிஷ்னல் பிளேசஸோ இல்லை ஒரு பரிசுத்தமான பூமியோ ஆகிவிடாது. இப்போ அநேக ஊழியக்காரர்கள் இந்த 1ஆம் தேதி ஆனா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா? அமெரிக்கால கர்த்தர் எனக்கு இதை காண்பிக்கிறார், ஆப்பிரிக்கால இப்படி காண்பிக்கிறார். பாருங்க, கடைசி காலத்துல யுத்தங்கள் வரும். அந்த வசனம் கூட எங்க இருக்குன்னா, லூக்கா 21வது அதிகாரம் 11 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். கடைசி காலத்திலே மனுஷகுமாரன் வெளிப்பட போகிறார். இவைகள் அவைகளுக்கு முன்பாகவே நிழலாட்டமாய் சம்பவிக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல மத்தேயு 24வது அதிகாரத்துல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இது எல்லாமே வரும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்போ ஆல்ரெடி ஒரு காரியம் சொல்லப்பட்டது, அது இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. அது அன்னைக்கும் நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்குது. இப்போ லூக்கா 21வது அதிகாரம் அதனுடைய கான்டெக்ஸ்ட் பார்க்கலாமே. லூக்கா 21வது அதிகாரம் 1 நம்ம வாசிக்கும் பொழுது ஏழை விதவை காணிக்கை போடுறாங்க. ஐஸ்வர்யவான்கள் அதை பார்த்து நகைக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க போட்டதை விட இந்த ஏழை போட்டது மிக அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல 21வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு சிறந்த கற்களிலும் காணிக்கைகளிலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்ன பொழுது
நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா சொன்னார். ஏன்னா ஆல்ரெடி அது சாலமன் கட்டின தேவாலயம் தான். அது இடிக்கப்பட்டு திரும்ப வந்து கட்டப்பட்டுச்சு. திரும்பவும் இந்த ஆலயம் இடிக்கப்படும். இதுதான் தீர்க்க தரிசனம். அப்ப இவங்க எல்லாம் கேட்குறாங்க, இது நடக்கிறதுக்கான சம்பவம் வந்து எப்போ நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து சொல்றார். என்ன சொல்றாரு? அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். முதல் பாயிண்ட், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. இது ஆண்டவர் வந்து என்னன்னா ஒரு காரியமா வந்து சொல்றார். ஏன்னா அந்த நேரத்தில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படும் பொழுது நடக்கிறதான சூழல் இது. அதே போல தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்து மனவாட்டியாகிய சபையை மீட்டுக் கொள்வதற்கு வரும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அவர் பூமியில வருவார். இதுதான் தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசம். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாவோம். தேவனுக்காக ஆயத்தமா இருக்கிறவர்கள் உயிரோட எழும்புவார்கள். ஆண்டவரோட வருகையில இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும்னு சொல்லி வேதத்துல வந்து பார்க்கிறோம். இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க பாருங்க, கடைசி காலம் வந்துருச்சு, கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலம் எப்ப திரும்ப வந்துச்சு? என்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ அன்னைக்கே கடைசி காலம் தான். அன்னையிலிருந்து அப்போஸ்தலர்கள் நம்பிக்கையோட காத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்போ நீங்க வருவீங்க, உங்களோட வருகைக்கு நாங்க காத்து இருக்கிறோம், நீங்க வரேன்னு சொல்லி சொன்னீங்களேன்னு சொல்லி அவங்க படுகிற அந்த உபத்திரவத்தையும் இயேசு கிறிஸ்துக்காக தைரியமாய் அப்படியே அதை வாங்கிக்கிட்டாங்க. உபத்திரவத்தை, அவமானத்தை, நிந்தையும் வாங்கிக்கிட்டாங்க. அதை நஷ்டம் இல்லை, லாபமா வந்து கருதுனாங்க. ஸோ அது அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமோ நாம நம்பிட்டு தான் இருக்கிறோம். இதை பயன்படுத்தி சில ஊழியக்காரர்கள், பார்த்தீங்களா, யுத்தங்கள் வரும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரு. வேர்ல்டு வார் 1 வந்துச்சு, வேர்ல்டு வார் 2 வந்துச்சு, 3 வரப்போகுது. ரஷ்யாக்காரன் வந்து குண்டு போட ஆரம்பிச்சிட்டான், எருசலேம்காரன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான், இஸ்ரேல் வந்து ஏவுகணை அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு, அமெரிக்கா இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்துருச்சு, அவ்வளவுதான், யுத்த கலவரம் ஸ்டார்ட் ஆயிருச்சுப்பா. இது ஒரு குரூப் வந்து இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இந்த வசனத்துல எதனா ஒரு நியூஸ் கிடைச்சா அதை வசனத்தோட ஒப்பிட்டு அதை வசனத்தோட கனெக்ட் பண்ணி பயமுறுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இயற்கையில மனிதன் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் இயற்கைக்கு மாறா இருக்கிறதுனால ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ வண்டி வாகனங்கள் இல்லாத வீடே கிடையாது. 2 வீலர் 4 வீலர், ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்குமே வண்டி இருக்குது. ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும் பொழுது அதனால நிறைய புகைகள், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து வெளியே வரதை வந்து பார்க்குறோம். எதிர் விளைவுகள் வருகிறத பார்க்குறோம். இந்த புகை மண்டலம் என்ன பண்ணிருச்சுன்னா ஓசோன் லேயரை ஓட்ட போட்டுருச்சு. இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த பாதுகாப்பு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு விட்டது. இப்போ இதனால வெயில் உஷ்ணங்கள் வந்து நம்ம வந்து தாங்குறோம். இதனால பனி பிரதேசங்கள் வந்து உருகிறத பார்க்குறோம். இது எல்லாமே தேவன் முன்னாடியே சொன்ன ஒரு காரியம்தான். பஞ்சங்கள் வரும், இயற்கைக்கு மாறான காரியங்கள் வந்து வரும்னு சொல்லி ஆல்ரெடி இட் வாஸ் ரிட்டன் இன் ஸ்கிரிப்சர், வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம். அதை வைத்துக்கொண்டு தேவன் இந்த ஊரை இப்படிதான் வெளிப்படுத்தினார், ஒரு தீர்க்க தரிசனத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உட்காந்து நியூஸ் பார்த்து எல்லா நியூஸையும் கேதர் பண்ணிக்கிறது. இது பனி பிரதேசமா? ஓ, இந்த இடத்துல பனி பிரதேசம் உருகுதா, அப்போ இந்த இடத்துல தேவ கோபாக்கினை வந்திருக்குது, சரி நோட் பண்ணி வச்சுப்போம். என்ன நடக்கும்ன்றது ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்றவாறு போல அமெரிக்காவில் எப்படி காமிச்சார், ஆப்பிரிக்காவில் எப்படி காமிச்சார், இந்த ஊர்ல அப்படி காமிச்சாரு. ஆனா சென்னையை மட்டும் ஆசீர்வாதமாவே வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை கேட்டு அநேக ஜனங்கள் ஆமே நல்லலியா போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. வேத அறிவில்லாத கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் வருகிறார், ஐயோ 6 முத்திரை வந்துருச்சு, சிப்பு தயாரிச்சிட்டாங்க, நெத்தியில போட போறாங்க. உண்மையான விசுவாசி தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமா வந்து இருப்பான். அதுதான் பவுல் வந்து சொல்றாரு, நாசமோ மோசமோ பட்டயமோ நிர்வாணமோ எது வந்தாலும்ப்பா, தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கத்தக்கவன் யார்? யாரும் பிரிக்க முடியாதுப்பா. தைரியமா சொல்றாரு. ஒருவனுடைய ரட்சிப்பு சரியான விதத்தில் இருக்கும் பொழுது, சரியான விதத்துல தேவனை அறிந்து கொண்டான் அப்படின்னா அவன் நிச்சயமா தேவனை விட்டு பின்வாங்கி போக மாட்டான். பயமுறுத்தி பயமுறுத்தி அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை இழந்துருவேன், ரட்சிப்பு இழந்துருவேன், நித்தியத்தை இழந்துருவேன். எலான் மாஸ்க் தான்ப்பா அந்தி கிறிஸ்து. அவன் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறான், அந்த சிப் இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அப்படி பண்ணும். இப்படிப்பட்டதான நியூஸஸ் எல்லாமே கேதர் பண்ணி இதை ஒரு தீர்க்க தரிசனமாக்கி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் மிக வேடிக்கையான ஒரு கேளிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டில்
நம்ம இந்தியா தேசத்துல பிரதமரா ராகுல் காந்தி வருவாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா இப்ப யார் வந்திருக்கிறா? அந்த பாலிடிக்ஸை பத்தி சில நியூஸை கேதர் பண்றது, யாருக்குப்பா நல்லா மெஜாரிட்டி இருக்கு, ஆமா ஆமா எல்லாரும் மோடி ஐயாவை திட்டுறாங்கப்பா, அப்போ ராகுல் காந்தி ஐயா தானே இப்ப மெஜாரிட்டியா இருக்கிறாரு, காங்கிரஸ் தான் வரும். ஓகே, ஒரு கணித்து ஒரு ப்ராஃபஸி சொல்லிடுறது. அப்புறம் நீங்க சொன்ன ப்ராஃபஸி இது தப்பா இருக்குதே, இது வேதாகமத்தின் படி இல்லையேன்னு சொல்லி கேள்வி கேட்டா, அதுவா ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்கவே இல்லைல்ல, அவர் மனசை வந்து மாத்திக்கிட்டார்ல, யோனாக்கு புரிய வச்சார்ல, அதனால ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வந்து மாத்திக்கிட்டாரு. அதுக்கு தானே நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் வந்தாலும் நீங்க வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்போ இவர்களுடைய எண்ணம் எல்லாமே கிறிஸ்தவர்களை மட்டும் பாதுகாக்கணும், மற்றவங்களை வந்து விட்டுறணும். இதை கேள்வி கேட்டா நீ குறை சொல்ற, தேவ ஊழியக்காரர்கள் நியாயம் தீர்க்கிற, உன் குடும்பத்துக்கு சாபம் வரும். வேதாகமத்தின் அடிப்படையில நான் கேள்வி கேட்கும் பொழுது எந்த சாபமும் வராது. தேவன் என்னோட கூட இருக்கிறார். வானத்திலிருந்து பயங்கரமான அடையாளங்கள்லாம் ஏற்படும் சொல்லி பார்த்தோன்னே, இந்த சிஜி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி, இங்க பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு மேகத்துல வந்து வராரு பாருங்க, அந்த மேகத்துல ஒரு குதிரை ஓடுறத வந்து பாக்குறோம் பாருங்க, இதுதான் 4ஆம் முத்திரை உடைக்கு கண்டேன், இதுதான் மங்கின நிறமுடைய ஒரு குதிரை, இதன் மேல் எழுதப்பட்டவனுடைய பேர் மரணம். இது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குது, இப்படி நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கிறாங்க. பஞ்சம் இப்பயா இருக்குது, அப்பயே வந்திருக்கு. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல அகபு வந்து சொல்றாரு, எப்பா பஞ்சம் வருதுப்பா. உடனே இவங்க அந்த பஞ்சம் என்னென்ன ரெமிடியோ அதை பண்ணாங்க. இப்போ உள்ள ஊழியக்காரங்க சைனா தேசத்துல பஞ்சம் வருது, ஜப்பான் தேசத்துல பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அதற்கான முயற்சிகளை ஏன் எடுக்காம இருக்கிறாங்க? முதலாவது கேள்வி. இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியர்களுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குதுன்னு சொல்றீங்களே, அந்த போரை தடுக்கிறதுக்கு நீங்க யார்கிட்ட போய் பேசுனீங்க? எந்த தூதுவர்கிட்ட பேசுனீங்க? ஐயோ அப்பா, இதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாதுப்பா, நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும், இயேசு கிறிஸ்து தான் இதற்கான சொல்யூஷன்லாம் கொடுப்பாரு. அப்போ அவரே சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வந்த தீர்க்க தரிசனம் எதுக்கு? அதை அவரே பார்த்துக்கிட்டுமே. ஏன் ஜனங்களை வந்து இதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறீங்க? டைம் வேஸ்ட் தானே. முட்டாள் ஜனங்க சிந்திக்கணும். வேதாகமத்தில் உபாகம் 18வது அதிகாரம் 15-22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் தீர்க்கதரிசியை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு? அவர்கள், ஆண்டவரே உங்களோட சத்தத்தை நாங்க கேட்க வேணாம், நீங்க மோசே மூலியமா பேசுங்க, தீர்க்கதரிசி மூலியமா பேசுங்கன்னு சொன்னதுனாலதான் ஒரு மீடியேட்டரை கொடுத்தார். இல்லைன்னா தேவன் கொடுத்திருக்க மாட்டார். அதே போல இஸ்ரேல் ஜனங்க எங்களுக்கு ராஜா வேணும், நீங்க எங்களுக்கு ராஜாவா இருக்க வேணாம்னு சொல்லி நிராகரித்ததுனால சவுல் ராஜா வந்து கர்த்தர் கொடுத்தார். அதனால இஸ்ரேல் தேசத்துக்கு அநேக சீர்குலைச்சல் ஏற்படுகிறது நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. வேற எந்த ராஜாவும் சரியாவே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சரியான விதத்துல அரசாளுவார். அதுதான் உண்மை. அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் வகையில, இயேசு கிறிஸ்து தான்ப்பா உங்களுக்கு சரியான விதத்துல அரசாளுவார், அவர் ஒருவர் தான்ப்பா உண்மையான தேவன், அவர் ஒருவர் தான்ப்பா உங்களுக்காக பரிதபிக்கிற மகா பிரதான ஆசாரியர். அப்போ அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னது எல்லாமே ஆவியில ஏவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. சில தீர்க்க தரிசனங்கள், இப்ப நாத்தான் தீர்க்க தரிசி தாவீது செய்த தப்பை வந்து உணர்த்துறாரு. எரேமியா, ஏசாயா இவர்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி வந்தா சொல்றாங்க. ஆனாலும் எங்க முடியுதுன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட தான் நித்திய ரட்சிப்பு இருக்குது அப்படின்றதுதான் முடிக்கிறாங்க. எசேக்கியேல் 36:26 கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்துவேன், அந்நாட்கள்ல என் ஆவியை நான் வந்து கொடுப்பேன், புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். ஏசாயால 31வது அதிகாரத்துல வந்து வாசிக்கிறோம். அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலாய் வருகிறார். இயேசு கிறிஸ்து மேசியா வந்தாரு, உங்களோட பாவத்துக்காக என் பாவத்துக்காக மீட்டு எடுத்துட்டாரு, சாபத்தை பாவத்தை சிலுவையில உடைச்சிட்டாரு. இதற்கு அப்புறம் அந்த தீர்க்க தரிசன காலங்கள் முடிந்து விட்டது. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறதுல இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இப்போ வந்த பிறகும் சபையில இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை போல தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, இது எந்த ஆவி? பரிசுத்த ஆவியா இல்ல குறி சொல்லுகிற ஆவியா? ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம தீர்க்க தரிசிகள் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல் எவிடன்ஸ் அப்போஸ்தலர் 11:28 அகபஸ் வந்தாரு. அவர் வந்து அப்பா பஞ்சம் இந்த இடத்துல வரப்போகுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கான ரெமெடிஸ் என்னென்னலாம் செய்யணுமோ பண்ணாங்க. ஒன்னாவது. ரெண்டாவது தீர்க்க தரிசனம் பவுலுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். பவுல் ஆல்ரெடி அவர் கட்டப்பட்டு ரத்த சாட்சியாய் மரிப்பார் அப்படின்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்திட்டார். அதை தான் அவர் தீர்க்க தரிசனமா கன்ஃபார்ம் வந்து பண்றார். எதற்கு கன்ஃபார்ம் பண்ணாரு? ஆல்ரெடி சொன்னதுதான். அப்போ எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசிகள் என்ற அஸ்திபாரத்துல கட்டப்பட்டுச்சு.
அப்போ எந்த தீர்க்கதரிசியாவது ஆண்டவர் இன்னைக்கு ஏ காட்டுறாரு, பி காட்டுறாரு, உன் சீசனை மாத்துறாரு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இந்த வருஷம் ஆண்டவர் உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாத்துறாருன்னு சொல்லி ப்ராஸ்பரிட்டியை குறித்து யாருமே தீர்க்க தரிசனம் சொன்னதா வேதாகமத்துல ஒரு எவிடன்ஸும் கிடையாது. எனக்கு ஒரு எவிடன்ஸ் எடுத்து காட்டுங்க. அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா பண்ணாங்க? தேவ வார்த்தைய பிரசங்கிச்சாங்க. அவர்கள் மூலியமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு. பேதுரு வந்து கேட்கிறாரு, அனனியா சஃபரியா வரும் பொழுது அனனியா என்ன பண்றாங்க, சொத்துக்களை வஞ்சித்து ஏமாத்தும் பொழுது நீ தேவ ஆவியான இடத்துல பொய் சொன்னன்னு சொல்லி தீர்க்க தரிசனமா பேசுறாங்க. எதனால பேசுனாங்க? அவங்க பேசின நோக்கம் என்ன? அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த அந்த சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாய் மேய்ப்பட வைக்கிறாரு. அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணாங்க? தேவ வசனத்தை தான் சொன்னாங்க. யாரும் இப்படி எல்லாம் போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இல்லையே. கடைசி நாட்கள்ல நோவாவுடைய நாட்கள் போல நடக்கும். அப்போ நடந்த ஓரின சேர்க்கை இப்பவும் இருக்குது. அப்போ நடந்த இயற்கை சீற்றங்கள் இப்பவும் நடக்குது. ஏன்னா அந்த தேவாலயம் இடிக்கப்படுவதற்கான சில அடையாளங்களை இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார். யுத்தங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். இதெல்லாமே வார் அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு. இப்பவும் வார் நடக்குது. அப்பயும் பஞ்சம் இருக்குது, இப்பயும் பஞ்சம் இருக்குது. அப்பயும் கொள்ளை நோய்கள் இருக்கு, இப்பயும் கொள்ளை நோய் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு அழிவுக்கு நேராக இந்த உலகம் போயிட்டு இருக்குது. இதற்கு ஸ்பெசிபிக்கா ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரோட வருகை மிக சமீபமா இருக்கிறது. எப்ப வேணாலும் நடக்கலாம். என்னிடத்துல என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு? இந்த சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் சபை கூடி வரணும், ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்? சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், வாசல் திறக்கும்படியாய், இயேசுவே தேவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அநேக ஜனங்களை ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பிரதான கட்டளை. என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இததான் ஆண்டவர் சொல்றாரே தவிர ஜனங்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, உன்னை மட்டும் செழிப்பா வச்சிருக்கிறார். அமெரிக்கா தேசத்தை வந்து அழிவு வருது, ஆஸ்திரேலியால இப்படி நடக்க போகுது, அண்டார்டிகால பனி தேசங்கள்லாம் உருக போகுது, எலான் மாஸ்க் தான் 666, டொனால்டு ட்ரம்ப் தான் அந்தி கிறிஸ்து, போப்பு தான் அந்தி கிறிஸ்து, இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி 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 ஜனங்களை பைத்தியக்காரனாக்கிட்டு முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு தேவை 2 காரியங்கள். ஒண்ணு இயேசு கிறிஸ்துவோடைய போதனைகள், 2வது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், சபைக்கான உபதேசங்கள், 3வது அந்த சுவிசேஷ பணி நடந்து கொண்டே இருக்கணும். சபைகளை ஆத்துமாக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும். சபை உருவாகி சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், இப்படிப்பட்ட 5 வகையான ஊழியர்கள் சபையில இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கணும். இப்போ தீர்க்கதரிசி என்னப்பா சொன்னாங்க? வேதாகமத்துல தீர்க்க தரிசனம் சொல்லி அதுக்கான ரெமெடியை வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ உள்ள தீர்க்க தரிசிகள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் எப்படின்னா, இங்க நடக்கும்போது அது நடக்கும்போது நம்ம தான் ஊக்கமா ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். ஜெபிச்சு 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 செயல்ல காட்டலனா அது எப்படி ஒரு சரியான தீர்க்க தரிசனமா இருக்கும்? ஒரு தீர்க்கதரிசி 10 சொன்னா 10 நடக்கணும். இல்ல ஏதோ 1 நடக்கல 2 நடக்கல அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தின்படி கல்லெறிந்து தான் கொல்லணும். அப்படி கொன்றுடலாமா? கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி நோவாவின் காலங்கள், லோத்துவின் காலங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாமே வந்துச்சோ அது இப்பொழுதும் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு கொள்ளை நோய்கள் இப்பவும் நடந்துட்டு இருக்குது. பூமி அதிர்ச்சிகள் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து வருகை வரும் வரையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா இதற்குன்னு சொல்லி இந்த ஆண்டிற்கான தீர்க்க தரிசனம், இந்த தேசத்திற்கான தீர்க்க தரிசனம், சிறப்பு தீர்க்க தரிசனம் இப்படிலாம் சொல்லி ஏமாந்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? சத்திய வேதாகமத்தை நன்கு கற்று தேர்ந்து தியானித்து அதன்படி நடந்து அநேகருக்கு சுவிசேஷமாய் ஆத்ம ஆதாயம் செய்யணும். இயேசு கிறிஸ்து வருகை வர்றதுக்குள்ள அநேக ஆத்மாக்களை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தணும், சத்தியத்தில் ஆயத்தப்படுத்தணும், அவர்களை சீஷர்களா எழுப்பணும். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு நான் இழந்துருவான்னு சொல்லி பயமுறுத்தி நான் சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு தேவன் நித்திய ஜீவன் அளிப்பார் என்பதை எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அந்த நம்பிக்கையோடு என் விசுவாசத்தை அவர் தான் தொடங்கி இருக்கிறார், அவர் தான் முடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட செயல்படும் பொழுது நம்ம சந்தோஷமா ஊழியம் செய்வோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் நீங்களும் ஜெயிப்பீர்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடும். இந்த தீர்க்க தரிசனங்கள் இது தேவையா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசிகள் என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, எந்தெந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இந்த 3 காரியத்தை இப்பொழுது உள்ள தீர்க்க தரிசிகள் செய்யறாங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி அவங்க செய்யலைன்னா அது கள்ள தீர்க்க தரிசனம், அவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள். அவர்களை பின்பற்றாதீர்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் செய்து கொண்டே இருப்போம். மாரநாதா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.
ஆமென்.